கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் யாவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த ஒரு காலை நேரத்திலே நாம் தெரியப்படுத்திக் கொண்டு, அதோடு கூட தேவனுடைய பெரிதான அன்பும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் ஒவ்வொருவருக்கும் பெருக கடவது என்ற வாழ்த்துதலோடு கூட என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் நான் தெரியப்படுத்திக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு கூட பெங்களூர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் மற்றும் சபையினுடைய மூப்பர்கள் உதவிக்காரர்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொன்ன சகோதரர் பிரான்சிஸ் சுதா, சகோதரர் பிரசன்னா ஜெசி, சகோதரர் டேனியல் மேரி, சகோதரி சாந்தி மற்றும் சகோதரர் சமாதானம் தஞ்சாவூர் எக்லிஷியா உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அன்பையும் வாழ்த்துதலையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அன்பையும் வாழ்த்துதலை கூட நாம் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் நாம் பார்க்கிற இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு ஆச்சரியமான ஒளி, த மார்வலஸ் லைட். இந்த ஒரு பாடத்திற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வேத வசனம் 1 பேதுரு 2 அதிகாரம் 9வது வசனம். 1 Peter chapter 2 verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த ஒரு வசன பகுதியில அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக ஒரு அழகான, நமக்கெல்லாம் மிகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இங்கே நமக்கு பதிவு செய்கிறோம். இந்த பாடத்தை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுருவை நாம் சிறிது பார்த்துவிட்டு இந்த பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலனாகிய பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு 3 வருட காலம் பயணிக்கிற அந்த ஒரு நேரத்துல அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிற பொழுது, அவர் ஒரு பலகீனமானவராக, நமக்கு தெரியும் அவருடைய சம்பாஷணைகள், இயேசு கிறிஸ்துவோடு நடந்துட்ட விஷயங்கள். ஆனாலும் அவர் அப்படி ஒரு பலகீனமானவராக, ஒரு துடுக்குத்தனமாக செய்கிறவராக காணப்பட்டாலும் கூட, அவர் 12 அப்போஸ்தலர்களுக்கு மத்தியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருக்கமாக பேசக்கூடிய ஒரு பிரதிநிதியாக இருந்தார் என்பதையும் நான் பார்த்தேன். ஒரு முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பினுடைய பட்டணமாகிய செசரியாவுக்கு போகிறார். அப்படி அவர் போயிருக்கக்கூடிய அந்த ஒரு நாட்களிலே அப்போஸ்தலரிடத்தில் கேட்கிறார் இயேசு, தேவகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்? அதற்கு அவருடைய பதில் பொதுவாக என்னவாக இருந்தது என்றால், சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எரேமியா என்றும், சிலர் எலியா என்றும் சொல்லுகிறதாக அங்கே அவருக்கு பதில் கொடுக்கப்பட்டது. ஆனால் பரிசுத்த பேதுரு மட்டும் என்ன சொன்னாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படையாக, பகிரங்கமாக இயேசுதான் மேசியா என்கிற அந்த ஒரு ஆழமான சத்தியத்தை அங்கே பதிவு செய்கிறத மத்தேயு 16வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். பிறகு நாம் அப்போஸ்தலருடைய பேதுருனுடைய அந்த ஒரு சிறந்த குணத்தை நாம் பார்க்கிற பொழுது, அவர் பெந்தகோஸ்தே நாளிலும் பிறகு அதனுடைய நாட்களிலும் நாம் பார்க்கிற பொழுது, அவருடைய மரணம் வரைக்குமே அவர் எப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்தை வெளிப்படுத்தினவராக இருந்தார்.
அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் மிகச்சிறந்த ஒரு குணலட்சணத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிறந்த ஒரு பின்னடியாராக அவர் இருந்தார். அவர் தேவன் மீதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீதும் அவர் மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்தார். அவர்கள் தனக்கு கொடுத்திருந்த அந்த பொறுப்பிற்கு அவர் மிகுந்த விசுவாசம் உடையவராக இருந்தார். அப்போ யூதர்கள் மத்தியிலும் சரி, புரஜாதியார்கள் மத்தியிலும் கூட அவர் அநேக சத்தியங்களை அவர் என்ன பண்ணாருன்னா மிக உறுதியாக பிரசங்கித்தார் என்கிற காரியங்களை அவருடைய நிருபத்துல நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த பேதுருவை பற்றி நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களில மறுபதிவுல அவர் குறிப்பிடும் போது அவர் எப்படியாக பதிவு செய்திருக்கிறார். ரீப்ரின் 1598 நம்ம பார்க்கும்போது எப்படியாக பேதுருடைய இருதயம் இருந்தது. அவர் மிகவும் தேவன் பேரிலே எப்படி நாமெல்லாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக தேவன் மீது விசுவாசம் கொண்டிருக்கிறோமோ, அப்ப அவர் கூட எப்படிப்பட்டவராக இருந்தார் என்கிற விஷயத்தை அவர் சொல்லும் போது, சுவிசேஷ காலத்திலேயே அர்ப்பணிக்கப்பட்டவர்களில் இருதயம் எப்படி இருக்குமோ அப்படியாக அவருடைய இருதயம் இருந்தது என்று சொல்லி, அதோடு கூட சகோதரர் நிறுத்தாமல் அவருடைய நிருபத்தினுடைய காரியங்களை அவர் சொல்லுகிற பொழுது அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவருடைய உணர்ச்சி மிக்க வார்த்தைகள் மற்றும் சரீரமாகிய சபைக்கு அவர் கூறக்கூடிய வாழ்த்துக்கள், இவைகளை நாம் பார்க்கிற பொழுது அது நிச்சயம் அவருக்குள்ளே இருந்துட்ட அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. பிறகு அவர் எழுதிட்ட அத்தனை காரியங்களும் அங்கே எப்படியாக நாம் பார்க்கிறோம் என்று சகோதரர் சொல்லுகிறார் என்றால், அது சரீரமாகிய சபைக்கு மட்டுமே எழுதப்பட்ட வார்த்தை. நாம அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய நிருபத்தை நம்ம பார்க்கும்போது எத்தனை நிருபம் எழுதியிருக்கிறார்? 2 நிருபங்கள் எழுதியிருக்கிறார் இல்லையா? அந்த முதல் நிருபத்தில் 5 அதிகாரங்கள் மற்றும் 2வது நிருபத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 3 அதிகாரங்கள். அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம படிக்கிற பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கு? அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கு? சகோதரர் சொல்லும்போது சொல்றார், ஒவ்வொரு வார்த்தையும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு போதனையாக இருக்கிறது என்று அவர் அங்க பதில் சொல்லுகிறார். இன்னொரு பதிவிலே அவர் குறிப்பிடுகிறார். ரீப்ரின் 3149 வாசிக்கலாம். ரீப்ரின் 3149. அப்போஸ்தலருடைய அறிவுரைகளை புரிந்து கொள்ள நாம் அவர்களுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வைராக்கியத்தையும் உண்மையையும் கவனிக்க வேண்டும். பேதுருவினுடைய நிருபத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் போதனைகளாக மட்டுமல்லாமல், அது எப்படி அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய குணலட்சணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், குணலட்சணத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். எந்த அளவிற்கு ஒரு கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள் இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் நிருபத்தின் மூலியமாக நாம் பார்க்கிற பொழுது அவர் மிக உயர்ந்த குணலட்சணங்களை அவர் பெற்றிருந்தார் என்கிற விஷயத்தை அவர் அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? ஒரு கடினமான வேலை, மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வேலை. அதுல கடினப்பட்டு அந்த மீன் பிடிக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடியவராக இருந்துட்டாலும், அவர் படிப்பில அறிவு கம்மியாக இருந்துட்டாலும் கூட அவரை தேவன் தெரிந்தெடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவரை உயர்த்தி இருக்கிறார் என்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிற பொழுது, அப்போஸ்தலனாகிய பேதுருவை மிக உயர்ந்த மேன்மையான நிலைக்கு அங்கே தேவன் உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அதற்கு முக்கிய காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, அவருக்குள்ளே இருந்துட்ட எளிமை மாத்திரம் அல்ல, அவருக்குள்ளே தேவன் மீது கொண்டிருந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அந்த ஒரு வைராக்கியம்,
அவருக்குள்ளே அந்த குணலட்சணத்தை வளர்த்தது என்கிற விஷயத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப பேதுருனுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிற பொழுது மிக ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து தேவனுடைய வேலைகளை உண்மையாக செய்து தேவனுடைய சத்திய வெளிச்சத்தை பெற்றவராக அவர் என்ன பண்றார் அப்படின்னா, தேவனால் மிகவும் மேன்மையான நிலைக்கு உயர்த்தப்பட்டவராக அங்க இருந்தார் என்கிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். சரி, இப்ப நாம பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். இவ்வளவு நேரம் பேதுரை பற்றி ஒரு சிறிய ஒரு முன்னுரை நாம கொடுத்துட்டோம். அப்ப இன்றைக்கு நாம பார்க்கிற இந்த பாடத்தினுடைய தலைப்பு நமக்கு ஏற்கனவே நாம் அறிவிக்க கேட்டோம். ஆச்சரியமான ஒளி. நம்முடைய வேதாகமத்துல ஒளியை பற்றி என்ன சொல்லிருக்கு, அல்லது ஒளி எத்தனை வகையாக இருக்கு? இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஆச்சரியமான ஒளி அப்படின்றோம். அந்த மாதிரி வேதாகமத்துல எத்தனை ஒளி இருக்குது? சேரக்கூடாத ஒளி, செக்கினா ஒளி, அப்புறம் ஆச்சரியமான ஒளி நான் சொல்லிட்டு. சரி, நம்ம பார்க்கலாம் எவ்வளவு ஒளி இருக்கு. மெய்யான ஒளி இல்லையா, the true light. அப்புறம் the light of life, ஜீவ ஒளி. அடுத்து நான் பார்க்கிறோம் the light that shines on every man, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அப்படிங்கன்னு பார்க்கிறோம். அடுத்து த கிரேட் லைட், பெரிய அல்லது மாபெரும் ஒளி. அப்புறம் த மார்வலஸ் லைட், ஆச்சரியமான ஒளி. சரி, நீங்க ஏற்கனவே 2 ஒளி சொல்லியிருக்கீங்க, அதை கூட நம்ம என்ன பண்ணலாம், இதுல சேர்த்துக்கலாம். செக்கினா ஒளி, அப்புறம் சேரக்கூடாத ஒளி. தேங்க்யூ. சுவிசேஷத்தின் ஒளி. எஸ், நன்றி. ஸோ இவ்வளோ வெளிச்சம், இவ்வளோ ஒளி நம்முடைய வேதாகமத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் யாரை குறிக்குது? யார் அந்த ஒளி? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப பரிசுத்த வேதாகம் கூறக்கூடிய இந்த ஒரு வெளிச்சம் அல்லது ஒளி யார் அப்படின்னா, அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம். ஜான் சாப்டர் 8 verse 12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்ப இயேசு என்ன சொல்றார்? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். I am the light to the world. உலகத்திற்கு நான் என்னவா இருக்கிறேன்? ஒளியாய் இருக்கிறேன். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாயிட்டார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாவதற்கு காரணம் யார் அப்படி கேட்டா பதில் நல்லா வரும். பிதாவாகிய தேவன். இந்த விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து எஸ், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிய சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். சோ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது அவர் இந்த வெளிச்சம் ஆரம்பம் எங்கே, அதனுடைய முடிவு எங்கே என்கிற விஷயங்களை இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறார். அப்ப இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னது யார்? தேவன் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு குறிப்பிடுகிறார். அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமத்துல 1வது அதிகாரத்துல 3வது வசனத்துல தேவன் முதல் எதை தான் சிருஷ்டிச்சாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது. அந்த வெளிச்சத்தினுடைய மூலக்கூறுகள் இல்லாமல், அந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை இல்லாமல் ஒருவரால் அதை சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும்.
அப்ப அதனுடைய மூலக்கூறுகளும் அதனுடைய ஆதாரமும் இருக்கக்கூடியவர் நம்முடைய கர்த்தராய் பிதாவாகிய தேவன். அப்ப பிதாவாகிய தேவன் தான் அந்த வெளிச்சத்தினுடைய ஆரம்பம். அந்த வெளிச்சத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு அங்க கொடுத்திருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். அவர் மூலமாகத்தான் அங்க சொல்றார், தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்கள் பிரகாசித்தார் என்று சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒளியினுடைய ஆதாரம் யாராக இருக்கிறாருன்னா, அது கர்த்தராய பிதாவாகிய தேவன். அவருடைய அந்த வெளிச்சம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணதுன்னா, அது மகிமைக்கு உயர்த்தினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வெளிச்சத்தை யாருக்கு கூட அங்க கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா சரீரமாகிய சபைக்கு கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? நாம் எல்லாரும் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோமா இல்லையா? நாம் எல்லாம் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள். கரெக்டா? இவ்வளவு பகிரங்கமா நம்ம என்ன பண்றோம்? சொல்லுவோம், சொல்ல முடியும். ஏன்? ஏன்னா தேவனுடைய அந்த ஆச்சரியமான வெளிச்சத்தை, அந்த மெய்யான ஒளியை, அந்த ஒரு எல்லாரையும் பிரகாசிக்க செய்கிற ஒளியை நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். எந்த அளவு பெற்றிருக்கிறோம்? அதுதான் கேள்வி இல்லையா? நம்ம பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சத்தின் அல்லது ஒளியினுடைய அளவு எவ்வளோ? ஒருவேளை நாம் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? அந்த வெளிச்சத்தை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். இந்த 3 கேள்விகள்ல தான் இந்த நாளினுடைய பாடத்தினுடைய மைய பகுதி இருக்கு. எந்த அளவிற்கு வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம், அந்த வெளிச்சத்தை பெற்றிருப்பதனுடைய நோக்கம் என்ன, அதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நம்மளை பார்த்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? நீங்கள் எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தானே. வாசியுங்கள், மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். Matthew chapter 5 verse 14. நீதியின் மேல் பசிதாக நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இயேசு என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இப்ப சொன்னார் இல்லையா, பவுல் சொன்னார் இல்லையா, மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணினீர் இல்லையா? அந்த ஒளி இப்ப சொல்றார் இயேசு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லும் என்ன சொன்னாங்க? நானே உலகின் ஒளி இல்லையா? சரி, இப்போ இந்த ஒளி யாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த ஒரு நாட்கள்ல நமக்கு மட்டும்தான் இல்லையா? இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. அப்ப இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சம் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒளி நமக்குள்ளே பிரகாசிக்கிறதா? நம்ம நிறைய வெளிச்சம் வாங்கியிருக்கோம், நிறைய சத்தியங்கள் வாங்கியிருக்கிறோம், நிறைய தேவனுடைய மாபெரும் வெளிச்சத்தை, ஒளியை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் இந்த ஒரு வெளிச்சம் பெற்றிருக்கக்கூடிய நாம், நமக்குள் அது பிரகாசிக்கிறதா? அது மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்கிறதா? இதுதான் கேள்வி. இப்போ உங்களுக்கு முன்னால ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறாரா இல்லையா? எஸ் ஆர் நோ? நான் சொல்றேன் இல்ல. நல்ல கேள்வி பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகிற்கு ஒளியாக இருக்கிறாரா? யாருக்கு தான் ஒளியா இருக்கிறாரு? நம்மளை பார்த்தா சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆனா இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு? நானே உலகின் ஒளின்னு சொல்ல, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு இருக்கு. ஆனா இப்போ தற்காலத்துல பிரசன்ட் வேர்ல்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
உலகத்திற்கு வெளிச்சமாக இல்ல. யாருக்கு மட்டுமே வெளிச்சமா இருக்கிறார் இப்போ? சரீரமாகிய சபைக்கு மட்டுமே அவர் என்ன பண்றாருன்னா அங்க வெளிச்சமாக இருக்கிறார். அப்ப யாரெல்லாம் அவருடைய பின்னடியார்களாக இருக்கிறார்களோ அந்த பின்னடியார்களுக்கு தான் இப்போ வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வெளிச்சம் நமக்கு மட்டுமே சொந்தமானது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த வெளிச்சத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? யாருக்கு அதை பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிற பொழுது அதை நாம இப்பவே அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா இல்ல. எப்பதான் அந்த ஒரு வெளிச்சத்தை உலகத்திற்கு நாம கொடுக்க முடியும்னா தலையும் சரீரமாகிய சபையும் சேர்ந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகத்துல 1000 வருட அரசாட்சியில நடந்து கொண்டிருக்கு. ஆனா அந்த வெளிச்சம் ஆரம்பத்துல யாருக்கு மட்டுமே பிரகாசிக்கிறது அப்படின்னா அது நமக்கு மட்டுமே பிரகாசத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆனால் உலகத்திற்கு எப்பொழுது அது வெளிப்படும் அப்படின்னா அது கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகத்துல. அப்ப அது வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி மத்தேயுல 4வது அதிகாரம் 15வது வசனத்துல அவர் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாரு? மாபெரும் வெளிச்சம், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் ஊழியத்துக்கு போறார். அப்படி முதல் ஊழியத்துக்கு போகும்போது 4வது அதிகாரம் 15வது வசனத்துல அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. பாத்தீங்களா, அங்க என்ன சொல்லிட்டார்? இருளில, மரண இருளில இருந்த ஜனங்கள் என்ன வெளிச்சத்தை கண்டாங்களாம்? பெரிய வெளிச்சம், த கிரேட் லைட். அப்போ ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் என்ன பண்ணப்படுது அப்படின்னா கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல அங்க கொடுக்கப்பட்டு அவர்கள் பிரகாசிக்க பண்ணப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி, அந்த வெளிச்சம் செய்யக்கூடிய வேலை என்ன? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கிறோம். ஒளி யாருக்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு, ஒளி எப்படி இந்த உலகத்துக்கு போகும், இந்த ஒளி அல்லது வெளிச்சம் என்ன வேலைகள் செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா இதற்கு வந்துட்டு சகோதரருடைய எழுத்துக்கள்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கு என்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது முதல்ல அவர் சொல்றாரு, முதல்ல கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல ஒட்டுமொத்த மனுஷ ஜாதிக்கும் பல தரப்பட்ட வியாதிகள் குணமாகும். என்ன மாதிரியான வியாதி இருக்கு? உடல் ரீதியா இருக்குது, மன ரீதியா இருக்குது, ஆவிக்குரிய ரீதியாவும் நமக்கு இருக்குது. இருக்கா இல்லையா? அப்ப இந்த 3 வகையான அந்த வியாதிகளிலிருந்து அங்க வந்து என்ன பண்ணப்படுதுன்னா அது அகற்றப்படும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லிட்டு இந்த வெளிச்சம் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்படுகிற பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொண்டு வரும். அது என்ன ஆசீர்வாதம்னா மகிழ்ச்சியும் சமாதானமும் அந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதோடு கூட அந்த வெளிச்சம் நின்று விடுகிறது இல்லை. அது என்ன பண்ணுதுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் சரி செய்யும். ஒரு புதிய ஆர்டர், த நியூ ஆர்டர், சரியான ஒழுங்கை அது கொண்டு வரும். இந்த உலகத்துல எவ்வளவு குழப்பங்கள் இருக்கு, நம்முடைய மத்தியிலேயே, நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலேயே நிறைய விஷயங்கள்ல நிறைய குழப்பங்கள் இருக்கு இல்லையா? தெளிவடைஞ்சிட்டோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் அந்த ஒளியை சரியாக வாங்கல. அப்ப நம்ம பார்க்கிறோம் என்னன்னா இது ஒரு ஆர்டர், ஒரு ஒழுங்கை கொண்டு வருகிறதாக இருக்கு. அது மாத்திரமல்ல, நம்ம ஏற்கனவே வாசித்தது போல அது காரிருள், மரண இருள், அது இரண்டையும் அது என்ன பண்ணுதுன்னா அகற்றக்கூடியதாக இருக்கு. அடுத்து இந்த உலகம் எதுல இருக்குன்னா அறியாமை, மூட நம்பிக்கை இல்லையா? சோ இந்த விஷயங்கள்ல இருந்து கூட அவர் வந்து என்ன பண்றாருன்னா இவைகள் எல்லாம் ஒளிய பண்ணுகிறவராக அந்த வெளிச்சம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கோ சத்திய அறிவும் ஞானத்தினாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னா அங்க நிறைய பண்ணுவார். அறிவின் பெருக்கத்தை அவர் உண்டு பண்ணுவார் என்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வெளிச்சம் உலகத்துல வரும்போது வியாதி மற்றும் சமாதானத்தை கொண்டு வருகிறதாக இருக்கு, ஒழுங்கை ஏற்படுத்துகிறதாக இருக்கு, மரண இருளை நீக்குகிறதாக இருக்கு,
சத்திய அறிவை அது பெருக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சரி, உலகம் இப்ப எப்படி இருக்குது? உலகம் எப்படி இருந்தது, எப்படி இருக்கு, இனி எப்படி இருக்கும்? உலகம் எப்படி இருந்துச்சு முதல்ல? இருள்ல தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா அந்த வசனத்தினுடைய ஆதாரத்துல என்ன சொல்லிட்டாரு? அந்தகாரம்னு சொல்லிட்டார். அந்தகாரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறீங்க அப்படின்றார். அப்போ இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா, அது இருள்ல இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்குது? இருள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசிக்க ஆரம்பிச்சிருக்கு. யார் மத்தியில? ஆமா, அவருடைய பிள்ளைகள். தேவனிடத்திலே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளிடத்துல என்ன பண்ணிருக்குன்னா, அது பிரகாசிச்சுட்டு இருக்குது. ஆனா இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த இருள் மரண இருளில் இருக்கக்கூடியவர்கள் மேல என்ன பண்ணுதுன்னா, அவர்கள் மேல் பிரகாசித்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த பிரகாசிக்கக்கூடிய வேலையை யார் செய்வாங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க சொல்றார். இங்க சொல்லும்போது தெய்வீக கிறிஸ்துவிடமிருந்து டிவைன் கிரைஸ்ட் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்போ அந்த ஒரு வல்லமையினால தான் இது என்ன பண்ணப்படும்னா, இது அங்கே நமக்கு பிரகாசிக்க பண்ணப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, மீண்டுமாக 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல அங்க இருக்கக்கூடிய வசனத்தை அவர் சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தில் இருக்கிற பிரகாசிக்கிற ஒளியே அது என்ன பண்ணும்னா, எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். சரி, இப்போ இந்த பிரகாசமான ஒளி எப்படி நமக்குள்ளே பிரகாசமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லும்போது, அது கல்வாரியில உயர்த்தப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிறகு மகிமையில உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் மகிமையில வல்லமையுடன் வருகிற பொழுது அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் இங்க சொல்றார். சரி, இந்த ஒரு வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வருவதற்கு முன்பாக இருந்ததா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? இருந்துச்சா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால இந்த வெளிச்சம் இங்க இருந்துச்சா? அப்ப இந்த உலகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒளியா வர்றாரு. அதற்கு அடுத்து இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரு? சரீரமாகிய சபை மட்டும்தான் நாம பெற்றுக்கொண்டோம். அப்போ இத சகோதரர் சொல்லும்போது the wisdom was first promulgated by our Lord. அப்ப இது நமக்கு மட்டுமே என்ன பண்ணப்பட்டுருச்சுன்னா, அது கொடுக்கப்பட்டதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பிரசன்ட் வேர்ல்டுல அந்த மெய்யான ஒளியில நாம் நடக்கிறோமா? வெளிச்சம் தேவன் கொடுப்பதற்கு இவ்வளோ ஏற்பாடுகளை நமக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஆச்சரியமான சத்தியத்தை, ஆச்சரியமான வெளிச்சத்தை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளவு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறார். இப்ப இந்த பிரசன்ட் வேர்ல்டுல இந்த ஒரு ட்ரூ லைட்ட, மெய்யான ஒளியில நாம் நடக்கிறோமா? உண்மையை சொல்லணும்னு என்ன சொல்லலாம்? நடக்க முயற்சி பண்றோம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு முயற்சி பண்ணுவோம்? எவ்வளவு நாளைக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்போம்? நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சொல்லும். நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு வெளிச்சம், சத்தியம் நம்மளை ஒவ்வொரு நாளும் அடுத்த கட்டங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்மளை நடத்தி கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த அவர் அங்க சொல்றார். அப்ப இந்த ஒரு மாபெரும் வெளிச்சம் அது நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா, மெருகூட்டணும், என்லைட்டன் பண்ணணும். நம்ம படிக்கக்கூடிய சத்தியங்கள், கேட்கக்கூடிய சத்தியங்கள் கேட்கிறதோடு நின்று விடுகிறது அல்ல, படிக்கிறதோடு நின்று விடுகிறது அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கிரியைகளிலும் அது வெளிப்பட வேண்டும். அதுக்கு பேர் தான் என்லைட்டன், மெருகூட்டப்படுதல். அப்ப அந்த மெருகூட்டப்பட்டுச்சுன்னா அந்த அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? மற்றவர்களை அது பிரகாசிக்க செய்யக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒளியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். அப்ப அந்த ஆச்சரியமான ஒளி நமக்குள்ள இருக்கிறதால நமக்குள்ள இருக்கக்கூடிய கிரியைகள் என்னவாக இருக்கணும்?
அதனுடைய வேலைகள் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, மூத்த சகோதரர் சொல்றார், ரீபிரிண்ட் 2408, ரீபிரிண்ட் 2408 நம்ம வாசிக்கலாம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடியிருப்பதினால் சிறுபான்மையானவர்களே இதுவரையிலும் இந்த ஒளியை பார்த்துள்ளனர். இயேசுவின் உண்மையுள்ளவர்கள், பொக்கிஷமானவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த இருளான காலகட்டத்தில் மெருகூட்டப்பட்டு அவரோடு கூட மகிமையடைந்து மனுக்குலத்தை வெளிச்சமூட்டும் மாபெரும் வேளையில் அவரோடு கூட உடன் பங்காளிகள் ஆகும்போது மகிமையான 1000 வருஷம் அரசாட்சி நாளில் இந்த மாபெரும் ஒளி தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிக்க என நாம் காத்திருக்கிறோம். மேலும் இயேசுவும் சபையும் ஆபிரகாமின் வித்தாக இருந்து மனுக்குலத்தை வெளிச்சமூட்டுவதின் மூலமாகவும் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனிடம் கிட்டி சேர்வதற்குமான வாய்ப்புகளின் மூலமாகவும் பூமியின் குடிகளை ஆசீர்வதிக்கும் போது இந்த மாபெரும் ஒளி தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல் பிரகாசிக்கும் என நாம் காத்திருக்கின்றோம். ஸோ இங்க சகோர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இருள் வந்துட்டு இந்த உலகத்தை மூடிட்டு இருக்குது. ஆனா சிறுமந்தையாக இருக்கக்கூடிய நாம் மட்டும்தான் என்ன பண்ணிருக்கிறோம், இந்த ஒளியை பார்த்திருக்கிறோம். ஒளியை பார்த்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சத்திலேயே வாழ்றோம். அதனாலதான் சகோர் வந்து நம்மளை வந்து எப்படி சபையை பற்றி சொல்றாரு அப்படின்னா, இவர்கள் இயேசுவுக்குள் உண்மை உள்ளவர்கள், பொக்கிஷமானவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மெருகூட்டப்பட்டவர்கள், மகிமை அடைய போகிறவர்கள், வெளிச்சமூட்டும் உடன் பங்காளிகள். எவ்வளவு வேலை இருக்கு நமக்கு, எவ்வளோ வேலைகள், அல்லது நமக்கு எப்படிப்பட்ட பெயர்களை கொடுக்கிறார் அப்படின்னா, உண்மையுள்ளவர்கள். எதுல? கேட்ட சத்தியத்திற்கு உண்மையுள்ளவர்கள். ஆகினால் நம்ம எப்படிப்பட்டவர்கள் ஆகிறோம் அப்படின்றாருன்னா, பொக்கிஷமானவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மெருகூட்டப்பட்டவர்கள், மகிமை அடைய போகிறவர்கள், வெளிச்சமூட்டும் உடன் பங்காளிகள். யாரோட சேர்ந்து? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து இந்த உலகத்தை வெளிச்சமூட்டக்கூடிய, பிரகாசி செய்யக்கூடிய ஒரு வேலை. இது ஒரு சாதாரண வேலையா? இப்ப நம்ம எவ்வளவு பேருக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எப்படி வெளிச்சமா இருக்கா? இல்ல நாமளே இன்னும் இருளே தான் இருந்துட்டு இருக்கிறோமா? இல்ல இருள் நமக்குள்ள பிரகாசிச்சிட்டு இருக்கா? இல்ல பிரகாசிக்கிறதுக்கு மறுக்குதா? அப்படி கேள்விகள் என்ன பண்ணலாம், கேட்டுட்டே போலாம். ஆனா இந்த வேலை ஒரு சாதாரணமான வேலை இல்லை. ஏன்னா இது பிதாவாகிய தேவன் ஆதியிலிருந்து என்ன பண்ணிட்டு வராரு, இந்த ஆசீர்வாதத்திற்குரிய காரியங்களை சொல்லிட்டே வர்றார். யார் மூலமா? ஆபிரகாம் மூலமா சொல்லிட்டே வர்றார். அப்ப ஆபிரகாமுடைய வித்தாக இருக்கக்கூடிய நாம, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வேலை நம்மிடத்துல அவர் என்ன பண்றாருன்னா அங்க கொடுத்திருக்கிறார். அப்ப இதை கிட்டி சேர்க்கக்கூடிய வேலைக்கு நம்ம என்ன ஆக வேண்டியிருக்கிறோம்? நாம் தயாராக வேண்டும். நாம் தயாராக வேண்டும். எதுக்குன்னா, இயேசு கிறிஸ்துவோடு இந்த ஒரு தேவனுடைய ஒளியை அவரிடத்துல கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த முக்கியமான வேலைக்கு நம்மளை என்ன பண்ணணும்னா தகுதிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். அப்போ இந்த பூமியின் குடிகளை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஒரு வேலை, நம்ம ஏற்கனவே ஆசீர்வாதம் பார்த்தோம். இந்த வெளிச்சம் என்னெல்லாம் செய்யும் சொன்னோம்? இருளை அகற்றும், வியாதியை சுகப்படுத்தும், அறிவை பெருக பண்ணும், சமாதானத்தை உண்டு பண்ணும், நமக்குள்ள ஒரு புதிய நடைமுறைகளை, ஒழுங்குகளை கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப இந்த பூமியின் குடிகளை ஆசீர்வதிக்கக்கூடிய வேலைய நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து எப்ப செய்ய போறோம் அப்படின்னா, 1000 வருட அரசாட்சியில கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாபெரும் சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய அவர்களுக்கு கொடுக்க போறோம். அப்போ அந்த ஒரு வேலையை செய்யக்கூடிய நாம், அந்த வேலைக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நாம் எவ்வளோ அளவுல தயாராகிட்டு இருக்கிறோம்? மெஷர் பண்ணி பார்க்கிறோம். மெஷர் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு அது இருக்கணும்,
அது நமக்கு அது பிரகாசத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த பிரகாசம் மற்றவர்களையும் பிரகாசிக்க பண்ணணும். அந்த அளவிற்கு அந்த ஒரு அளவு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். மத்தேயு 13வது அதிகாரம் 43வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவர் சொல்றார், வாசிக்கலாம். எப்படியாக சரீரமாகிய சபை தலையோடு கூட சேர்ந்து இங்கே பிரகாசிப்பார்கள் என்கிற விஷயத்தை அவர் சொல்லும்போது வாசிக்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன சொல்லிட்டார்? எப்படி பிரகாசிப்பீங்கன்னு சொல்லிட்டாரு? சூரியனை போல, பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியனுடைய பிரகாசத்தை நீங்க நேரடியா பார்த்திருக்கீங்களா? 8 மணி வரைக்கும் நீங்க பார்க்கலாம் இல்லையா? அது என்னமோ சிகப்பா வர்ற மாதிரி தோணும். 8 மணிக்கு அப்புறம் அது என்ன பண்ணும்? அதனுடைய பிரகாசம் அதிகரிக்கும். அப்ப அதிகரிக்க அதிகரிக்க அது என்ன பண்ணும்னா, நம்ம அப்படி மேலே ஏறெடுத்து பார்க்கவே முடியாது. ஒருவேளை அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு நம்ம கீழே பார்த்தா என்ன ஆயிடும்? இருட்டாயிடும் இல்லையா? ஆனா இங்க பிதாவினுடைய ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிப்பார்கள்னா, அப்ப எந்த அளவிற்கு அவருடைய பிரகாசம் இருக்கும் என்கிற விஷயத்த அங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு சூரியனை போல ஒளியை பிரகாசத்தை கொடுக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? நம்ம ஏற்கனவே அடிப்படை சத்தியங்கள் கேட்டோம். பிறகு நிறைய போதனைகள் நிறைந்த ஸ்பெஷல் கிளாஸஸ், அட்வான்ஸ் கிளாஸஸ்லாம் என்ன பண்றோம்? நாம கேட்கிறோம். அப்புறம் பெரிய வகுப்பு என்ன பண்றோம்? கேட்கிறோம். அப்புறம் புத்தக தொடர் ஆராய்ச்சி இல்லையா? வால்யூம்ஸ் ஆராய்ச்சி, புத்தகங்களுடைய ஆராய்ச்சி, அப்புறம் நிருபங்களுடைய ஆராய்ச்சி இல்லையா? இப்படி நிறைய ஆராய்ச்சிகள் பண்றோம். அப்புறம் போதாததுக்கு நம்மளும் படிக்கிறோம், நம்மளும் கேட்கிறோம், ரெக்கார்டிங் மேல ரெக்கார்டிங் கேட்கிறோம் இல்லையா? கூடவே நமக்கு 1 நாள் கூடுகை, 2 நாள் கூடுகை, இப்படி நிறைய கூடுகைகள் கூட நமக்கு என்ன பண்ணப்படுது? நமக்கு ஒழுங்கு செய்யப்படுது. எதுக்கு? வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு. அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள அந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ளத்தான் நாம எங்க பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த பூமியில மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய ராஜ்யத்துல கூட, கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல கூட நாம என்ன பண்ண முடியும்னா சூரியனை போல பிரகாசிக்க முடியும். அப்ப நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சத்தியமுமே, அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், நல்லா இருக்கலாம், நல்லாம இல்லாம கூட இருக்கலாம். ஆனா எல்லா சத்தியமுமே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சத்தியங்கள் எல்லாமே எப்படிப்பட்ட சத்தியம்னா, ஆச்சரியமான வெளிச்சத்தை அவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது விலையேற பெற்ற ஆச்சரியமான ஒளியாக இருக்கு. இந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் வெளிச்சம் கொடுப்பதற்கு, மற்றவர்களுக்கு பிரகாசிப்பதற்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. நீங்க வேணா வாசிக்கலாம். அடுத்த ரீபிரிண்ட்ல வேணா நாம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம என்ன பண்ண முடியாதான்? வாசிங்க, அந்த அடுத்த ரீபிரிண்ட் நீங்க போடுங்க. தற்காலத்தில் இந்த மாபெரும் ஒளியின் சிறு வெளிச்சத்தையாகிலும் கண்டவர்கள் எவ்வித சாக்கு போக்கையும் அளிக்க முடியாது. யாருடைய கண்கள் காண்கிறதோ, காதுகள் கேட்கின்றதோ அவர்கள் பாக்கியவான்கள். மேலும் இத்தகையவர்களுக்கு அதிக பொறுப்புகளும் உண்டு. மேலும் இவர்கள் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்திற்கு இசைவாக இவர்கள் நடக்கவில்லை எனில் அதிக அடிகளும் இவர்களுக்கு உண்டு. என்ன சொல்லிட்டாரு? பிரதர் சொல்லியிருக்கிறாரா, நீங்களாம் வெளிச்சம் கொடுக்கலனா உங்களுக்கெல்லாம் அடி இருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது? பைபிளே சொல்லுது. சகோதரர் சொல்லல. சகோதரர் வேதாகமத்தினுடைய விளக்கத்தை தான் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, வெளிச்சத்தை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, சொல்லுவதற்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. அப்ப சாக்கு போக்கு சொல்லாமல் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நீங்கள் அந்த வெளிச்சத்தை, அவர் சொல்றார், யாருடைய கண்கள் கண்டதோ, யாருடைய காதுகள் கேட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். யார் இந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கிறார்? யார் இந்த வெளிச்சத்தை கேட்டிருக்கிறார்கள்? யார் அந்த வெளிச்சத்தை தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறார்களோ
அவர்கள் எந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அந்த முக்கியமான வேலையில உங்களை தேவன் ஈடுபடுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நாம இதற்கான வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எச்சரிப்பான வார்த்தைகள் லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 47, 48 நாம் வாசிக்கலாம். லூக் சாப்டர் 12 verse 47, 48. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இதத்தான் சொன்னார் பிரதர். என்ன சொன்னார்? எந்த ஊழியக்காரன் அடிக்கப்படுவான்னு சொல்லிட்டாரு? ஆமா, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அடுத்த வார்த்தை வாசிங்க. அறியாதவனாய் இருந்து ம். அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். பாருங்க, இங்க வந்து சொல்றார், யார்கிட்ட அதிகமா கொடுத்திருக்கிறாரோ அவர்கிட்ட அதிகமா கேட்பாரு. அப்புறம் அடுத்தவர் என்ன சொல்றாரு? இன்னொரு வார்த்தைகளை கவனிச்சிங்களா? அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமையில இருக்கவனுக்கே அடி இருக்குன்னா அதான் அர்த்தம். இந்த உலகத்துல சத்திய வெளிச்சத்தையே பெற்றுக்கொள்ளாத ஒருவனுக்கே அடி இருக்குன்னா, இந்த உலகத்துல, இந்த இருளான உலகத்துல சத்திய வெளிச்சத்திற்கு உங்களை நான் தகுதிப்படுத்தி அதை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி நான் உங்களை இந்த வேலையில ஈடுபட செய்வதற்கான ஏற்பாடுகளையும் பண்ணி உங்களுக்கு மாபெரும் அழைப்பை கொடுத்து உங்களை நான் வந்து இந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறேன். நீங்க அடி வாங்காம போயிடுவீங்களா அப்படின்றார். அதுதான் அந்த மீனிங் இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க அடிக்கிறது முக்கியம் அல்ல. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம் பிரகாசிக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கு. அது நம்முடைய பொறுப்பாக இருக்கு, நம்முடைய கடமையாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இங்க எச்சரிப்பான வார்த்தைகளோடு கூட அவர் என்ன பண்றாருன்னா அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் சகோதரருடைய எழுத்துக்கள்ல வாசிக்கும் போது நம்ம அடுத்த பகுதியை வாசிக்கலாம். இந்த ஈடுபலியானது தெய்வீக நீதிக்கு செலுத்தப்படாத வரையிலும் குற்றவாளிகளால் தகப்பன் ஆதாமினால் ஆதியில் அனுபவிக்கப்பட்ட புத்திர ஸ்தானத்திற்கு வர முடியாது. போதும். இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாரு? ஈடுபலி கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஒட்டுமொத்த உலகத்திற்கு ஈடுபலி கொடுத்திருக்கார். அதுல முதல்ல பங்கு வகிக்கிறது நாம இல்லையா? இப்ப அந்த ஈடுபலியை அவர் கொடுத்திருக்கார். அது தெய்வீக நீதிக்கு செலுத்தப்படாத வரையிலும் ஆதி தகப்பன் ஆதாமினால் அனுபவிக்கப்பட்ட அந்த புத்திர ஸ்தானத்திற்கு வர முடியாது. ஆதாம் பாவம் செய்து என்ன பண்ணிட்டாரு? தேவன் கொடுத்த அந்த புத்திர ஸ்தானத்தை இழந்துட்டார். அவருடைய சொந்த குமாரன் என்கிற தகுதியை இழந்துட்டார். இப்ப அதை திரும்ப அவர் பெறணும்னா அதற்கு யார் ஈடுபலி கொடுத்தாகணும்? அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்தாகணும். அப்ப அது கொடுக்காத வரைக்கும் அவருக்கு என்ன பண்ண முடியாதுன்னா இந்த புத்திர ஸ்தானத்திற்கு அவரால் வர முடியாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். ஆதாம்னாலதான் எல்லாரும் என்னவாயிட்டாங்கன்னா பாவிகள் ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிறோம். ஆனா மீண்டுமாக இந்த ஆதாமுக்கு அந்த புத்திர ஸ்தானத்தை கொடுப்பதற்கு என்ன படணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஆதாம் பாவியான போது அவரும் அவருடைய சந்ததியும் இந்த ஸ்தானத்தை இழந்து போனார்கள். உலகத்திற்கு அனுப்பப்பட்ட மாபெரும் ஒளியின் வேலையானது மனுஷனுடைய ஜீவனை மீட்பதோடு அல்லாமல் மனுஷனை வெளிச்சமூட்டுவதற்காகவும் புத்திரராக விருப்பமுள்ள யாவரையும் அந்த ஸ்தானத்திற்கு மீட்க வேண்டியதாகவும் இருந்தது. ஆனால் இந்த வேலை இன்னும் நிறைவடையவில்லை. இவ்வேளை சிறிதளவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அவருடைய சொந்த ஜனத்தாரில் ஒரு சிறு கூட்டமே உண்மையான ஒளியை ஏற்றுக்கொண்டுள்ளனர். மேலும் எல்லா பாஷைக்காரரிலும் எல்லா ஜாதியாரிலும் ஒரு சிறுபந்தை மாத்திரமே அவரையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும், அதாவது புத்திரராகும் ஸ்தானத்தையும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். மீதியான பெருங்கூட்டம் சாத்தானினால் கூடாக்கப்பட்டபடியினால்
2 கொரிந்தியர் 4:4 அப்போஸ்தலர் விளக்குவது போல் மெய்யான ஒளியை பார்க்கக்கூடாத வண்ணம் தடுக்கப்பட்டுள்ளனர். So, இந்த பகுதியில சகோதரருடைய ஒரு விஷயம் என்னவாக இருக்கு சொல்றாரு அப்படின்னாக்கா, ஆதாம் புத்திர ஸ்தானத்தை இழந்துட்டார். அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இது யாருக்கு மட்டுமே இந்த வெளிச்சம் இப்ப கொடுக்கப்படுதுன்னா, மீட்கப்பட்ட மனுஷ ஜாதிக்கு ஒளியூட்டப்படுகிறது. இப்ப நாமளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சேர்ந்து என்ன பண்ணணும்னா, இந்த மீண்டும் மனிதனை புத்திரஸ்தானத்திற்கு வரம் விரும்பக்கூடிய யாவரை மீட்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கருத்துல. அந்த ஒரு லைன் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, வர விரும்புகிற யாவரையும். அப்ப மனுக்குலத்துல இந்த பூமியில எவ்வளவு பேர் தான் வர விரும்புவாங்க? நம்மளை பற்றி சொல்ல, உலகத்தை பற்றி சொல்றார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள்ல கொஞ்சம் பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, வர விரும்ப மாட்டாங்க. ஆனா வர விரும்புறவங்க, இந்த வெளிச்சத்தை நோக்கி வரக்கூடியவங்க, இந்த வெளிச்சத்திற்கு திருப்பப்பட வேண்டியவங்க விரும்பிட்டாங்கன்னா, அவர்களை மீட்க வேண்டிய வேலை யாருடைய கருத்துல இருக்குது? ஆமா, நம்முடைய கருத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கோர்ந்து செய்யக்கூடிய வேலைகள்ல அங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் அங்க சொல்றார். அதனால இந்த உலகம் இன்னும் இந்த மெய்யான ஒளியை காண முடியக்கூடாதபடிக்கு அங்க குருடாக்கப்பட்டு இருக்கிறதுனால, அது பார்க்காத வண்ணம் தடுக்கப்பட்டு இருக்கிறதுனால, ஆச்சரியமான ஒளியை பெற்றிருக்கக்கூடிய நாம அதை நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அவர்களை மீண்டும் அந்த வர விரும்பக்கூடிய யாவரை மீட்க வேண்டிய வேலை மிக முக்கியமான வேலையாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். அப்போ இந்த புண்ணியங்களை, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய அந்த விசேஷமான வகுப்பாராக நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். சரி, இப்போ தேவன் நம்மை எந்த நிலைக்கு உயர்த்த போறார்? தேவன் மகிமையில நம்ம எந்த நிலைமைக்கு உயர்த்த போறாரு? ஆதாமுடைய நிலைக்கு உயர்த்துறாரா? தேவதூதருடைய நிலை, மகா பிரதான தூதருடைய நிலை, யாருடைய நிலைக்கு? எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ, இப்ப எப்படி இருக்கிறாரு? மகிமையில இருக்கிறார். அந்த மகிமை நிலைமைக்கு அவர் என்ன பண்ண போறாரு? நம்மளை அங்க உயர்த்த போகிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம் யாவரையும் சரீராங்கமாக ஆகக்கூடிய ஒவ்வொருவரையும் எந்த நிலைக்கு அவர் உயர்த்த போறாருன்னா, தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துவை மகிமையினுடைய நிலைமைக்கு உயர்த்தினாரோ அந்த நிலைக்கு உயர்த்த போறார். அப்போ தேவதூதருடைய தளத்திற்கும் மேலான ஒரு தளத்திற்கு அங்க என்ன பண்றாருன்னா, தேவனுடைய புத்திரராக இருந்து செயல்படக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நம்மளை உயர்த்தி, நாம் அந்த நிலையிலேயே இவர்களை நாம வெளிச்சத்தை கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற விஷயத்த அவர் அங்க சொல்றார். அப்போ இந்த ஒரு ஆச்சரியமான வெளிச்சம் எந்த ஒரு நிலைக்கு நம்மளை உயர்த்துகிறது என்று சொல்லும்போது, அவர் ஒரு 4 நிலை குறிவைக்கிறார். 4 நிலையை நம்ம பார்க்கலாம். அது அங்க சொல்றார். ஆச்சரியமான ஒளி நம்ம எந்த நிலைமைக்கு அழைத்து செல்வது? வாசிங்க அத. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 2 ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். 3 பரிசுத்த ஜாதி. 4 அவருக்கு சொந்தமான ஜனம். இது யார் சொன்னது? பேதுரு என்ன பண்றார்? ஆரம்பத்திலேயே நமக்கு என்ன பண்ணாரு? சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இந்த ஆச்சரியமான ஒளி உங்களை எங்க வழி நடத்தும் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக வழி நடத்தும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி யார்? அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அந்த சூசன் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றார். அப்ப இவங்க எந்த ஒரு நிலையை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர் சொல்றாரு, அவங்க தெரிந்து கொண்ட அந்த ஒரு ரேஸ் பத்தி சொல்லும்போது, அது நியூ ரேஸ், ஒரு புது ஓட்டம் அப்படின்றார் இல்லையா? இப்ப அவங்களுடைய அந்த ஒரு ஓட்டத்தை நம்ம பார்க்கும்போது, இதுல யார் மட்டுமே ஓடக்கூடிய ஓட்டம் இது? இந்த ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன் அல்லது நியூ சூசன் ஜெனரேஷன் ஒரு புதிய ஓட்டத்தை தெரிந்து கொள்றாங்க. அது அந்த புதிய ஓட்டம், அந்த ஓட்டத்துல ஓடக்கூடியவர்கள் யார் மட்டுமே ஓடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, யார் ஓடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதுல? இப்ப யார் அதுக்கு ஓட ரெடியா இருக்கிறா? நாம. அப்ப நம்மளை பற்றி அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா,
நாம் தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி பெற்றவர்களால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த ஓட்டத்துல ஓட முடியும். எல்லாராலும் இந்த புதிய ரேஸ்ல ஓட முடியுமா? ஏன்? இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு, ஒரு ரேஸ் இருக்கு. இப்ப ரேஸ்ல ஓடணும்னா என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். ஏன்னா ஒரு புதிய இன்றைக்கு நிறைய ஓட்டங்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தடகள போட்டி இருக்குது, ரன்னிங் ரேஸ் இருக்குது, வேற வேற விதமான நிறைய ஓட்டப்பந்தயங்கள் எல்லாம் இருக்கு. அந்த ஓட்டப்பந்தயங்கள்ல எந்த பயிற்சியோ அல்லது எந்த ஒரு அதை பற்றினதான ஒரு நாலேஜ் இல்லாமலோ அதில் போய் கலந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப அதற்கான பயிற்சி தேவை. அது ஒரு புதிய ரேஸா இருக்கு. அதற்கு என்ன தேவையா இருக்குன்னா, இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவி நமக்கு இருக்கணும். அது கொடுக்கப்பட்டிருக்கு. அது கொடுக்கப்பட்டவர்களால் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு ஓட்டம். அடுத்து, சரி, பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டார், பெற்றுக்கொண்டோம். இப்போ அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு போல நாம பெற்றுக்கொண்டிருக்கிற சத்தியத்திற்கு ஏற்ப அர்ப்பணம் செய்திருக்கிறோமா? இப்ப நம்ம எல்லாரும் கான்சிகரேட்டட் தானே? நம்ம எல்லாருமே கான்சிகரேட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ப்பணம் பண்ணினவர்கள், நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை செய்தவர்கள். அப்ப அர்ப்பணம், முழுமையான அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வல்லமை, தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவி நமக்குள்ளே கிரியை செய்கிறது என்றால் நம்ம யாரம்மா? அர்ப்பணம் பண்ணப்பட்டோம். நம்ம எல்லாருமே அர்ப்பணம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் தேவனுடைய வல்லமை நமக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாருன்னா, நமக்குள்ளே கிரியை செய்யும். இட் வில் ஆபரேட்ஸ் அப்படி என்று சகோதரர் குறிப்பிட. அப்ப தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம். அது நமக்குள்ளே கிரியை செய்யணும்னா, அது எப்ப கிரியை செய்யும்னா, நாம் முழுமையான ஃபுல் கான்சிகரேஷன், முழுமையான அர்ப்பணம் செய்திருந்தால் மட்டுமே, இல்லையா? ஏன்னா நம்முடைய அர்ப்பணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, சில நேரத்துல நம்ம அந்த ஒரு அர்ப்பணத்தை சில நேரத்துல மறந்துடுவோம். நம்முடைய பேசுகிற பேச்சா இருக்கலாம், அல்லது நம்முடைய கிரியைகளா இருக்கலாம், நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கலாம், அல்லது எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அப்போ நாம முழுமையான அர்ப்பணம் பண்ணியிருந்தால் மட்டுமே தேவனுடைய வல்லமை என்ன பண்ணப்படும்னா, நமக்குள்ளே கிரியை செய்யும் என்கிற விஷயத்தை கூட அங்க பார்க்கிறோம். பிறகு நமக்கு ஒரு புதிய ஒழுங்கு கொடுக்கப்படும். இந்த ஒரு உலகத்துல நாம தேவனோடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த வேலையை செய்கிற பொழுது நமக்கு ஒரு புதிய, அவர் சொல்றார், த நியூ ஆர்டர் பிகின் அப்படின்றார். அப்ப புதிய ஒரு ஆர்டர் நமக்கு என்ன பண்ணப்படுதுன்னா, அது கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் நாம இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த சுவிசேஷ யுகத்துல விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எப்ப அர்ப்பணம் பண்ணினோமோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அர்ப்பணம் நமக்குள்ளே செயல்படுகிறதா என்பதை நாம் எப்படி உணர முடியும்னா, தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவி நமக்குள்ளே கிரியை செய்கிற போது மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா, நாம கண்டுற முடியும். அப்பொழுது நமக்குள்ளே ஒரு புதிய ஒழுங்கு உருவாக்கப்பட்டிருக்கும். நமக்குள்ளே சில புதிய கிரியைகள் உருவாகி இருக்கும். அதை நாம அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்கிற விஷயத்த அவர் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றார். சரி, இப்போ நாம இந்த பூமியில இந்த ஒரு ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கும் போது, நாம் இந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்துல தேவனுடைய வல்லமை கிரியை செய்யக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நாம் எந்த நிலையில இருக்கிறோம்னா, எம்பிரியோ ஸ்டேஜ். அப்படின்னா அந்த ஒரு கரு நிலையில நாம இருக்கிறோம். அப்ப இது எப்ப போய் நிறைவடையும் இந்த கருநிலை அப்படின்னா, நாம எப்ப உயிர்த்தெழுதல்ல எழுந்து வருகிறோமோ, சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, மகிமையில் உயிர்த்தெழுகிற வரைக்கும் அந்த அழைப்பிலே நாம் இருக்கிறோம். அப்போ இந்த நம்முடைய அந்த ஒரு எம்பிரியோ ஸ்டேஜ், கருநிலையில இருந்து இந்த ரிசரக்டட் ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில என்ன முக்கியமான வேலைகள் நடைபெற்று கொண்டே இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு, நாம தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்துல தினந்தோறும் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தினந்தோறும் அந்த வல்லமை நமக்குள்ளே புதிய புதிய மாற்றங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கொடுத்து கொண்டே இருந்தாதான் ஆச்சரியமான வெளிச்சம் நமக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்குது, கிரியை செய்கிறது என்று அர்த்தம்.
அப்போ அது இருக்கா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணோம்னா, நாம ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். இப்போ நாம ராஜ்யத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இப்ப ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்துல நாம இருக்கிறோம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்துல நாம இருக்கிறோம். இப்போ கண்ணுக்கு தெரியாத பாகத்துல இருக்கிறோம். ஆனா இப்ப தேவன் நம்மள என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்டேஜ்ல கூட நீங்கள் ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். எவ்வளவு பேர் ராஜ்யத்தினுடைய வேலையில செய்றீங்க? நம்ம எல்லாருமே என்னதான் பண்றோம் இப்போ? படிக்கிறது கூட, கேட்கிறது கூட, அதன்படி நடக்கிறது கூட என்னதான்? ராஜ்யத்தினுடைய வேலைகள் தான். அப்ப ராஜ்யத்தினுடைய வேலைகளை செய்வதற்கான பிரதிநிதிகளாக நாம என்ன பண்றோம்? இப்ப இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சந்ததியாக இந்த பிரசன்ட் வேர்ல்ட்ல நாம இருந்து கொண்டு இருக்கிறோம் என்கிற விஷயத்த அவர் வந்துட்டு நமக்கு சொல்றார். இரண்டாவது நாங்க பார்க்கும்போது ராஜரீக ஆசாரிய கூட்டம், த ராயல் பிரீஸ்ட்ஹுட். ராயல் பிரீஸ்ட்ஹுட்னுடைய வேலை என்ன? பிரதான ஆசாரியருடைய வேலை என்ன? நம்ம எங்க படிக்கிறோம் அத? ஆசாரிப்பு கூடாரத்துல படிக்கிறோம் இல்லையா? ஆசாரிப்பு கூடாரத்துல பிரதான ஆசாரியர் என்ன வேலை செய்கிறார்? எவ்வளவு நாளா நம்ம வந்து டேபர்நாக்கிள் ஸ்டடி படிக்கிறோம். ஒரு ஆசாரியருடைய வேலை டேபர்நாக்கிள் சொன்னாதான் முன்ன போவான். சொல்லுங்க. சிம்பிளானாலும் பழி செலுத்துறாருனாலும் சொல்லுங்களேன். சரி, உங்க வார்த்தை கேட்கல. ஓகே. இல்லையா? இப்ப அங்க வந்து பிரதான ஆசாரியர் வந்துட்டு என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா, பலி செலுத்துறாருன்னு தான் நம்ம பாக்குறோம்ல. ஆனா அதனுடைய பின்னணியில என்ன இருக்கு? தேவனுடைய நீதியை செய்கிறார். கரெக்டா? தேவனுடைய நீதி. தேவன் என்ன நீதி எதிர்பார்க்கிறாரு? ஜீவனுக்கு ஜீவன், ஜீவனுக்கு ஜீவன். ரத்தத்துல என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. ரத்தத்துல ஜீவன் இருக்குது. அப்ப தேவன் ஜீவனுக்கு ஜீவன் தான் நீதினா, அங்க நீதி என்ன பண்றார்? பிரதான ஆசாரியர் ரத்தத்தை எடுத்துட்டு போய், காளையினுடைய வெள்ளாட்டின் ரத்தத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு? ஆமா, அங்க ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்தலத்துக்குள்ள போய் கிருபாசனத்து பெட்டியில் என்ன பண்றார்? தெளிக்கிறார். அது என்னன்னா, அவர் நீதி செய்கிறார். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்னன்னா, பலி செலுத்துவதனுடைய வேலையினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, அவர் தேவனுக்கு நீதியை செலுத்துகிறார். சரி, அப்போ தேவனுக்கு நீதியை செலுத்தக்கூடிய வேலை மாத்திரமல்ல, அந்த நீதியை செய்வதற்கான பரிந்துரையையும் செய்கிறார். இல்லையா? நிழல்ல பிரதான ஆசாரியர் அந்த பலியை செலுத்துகிற பொழுது அந்த நீதியை செய்கிறார், நீதியைக்கான பரிந்துரை செய்கிறார். அப்ப இந்த உலகத்திற்கு நீதியை செய்வதற்கு பரிந்துரைக்கக்கூடிய வேலை யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்கு. இந்த உலகம் நீதியை செய்வதற்கு, அதை பரிந்துரைப்பதற்கு யாருடைய கருத்துல இருக்கு? ஏன்னா நம்ம நீதியா நடந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும்? நீதியை கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த பரிந்துரை வேலை. அது மட்டுமல்லாமல் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, பிரதான ஆசாரியருடைய வேலை மகா பரிசுத்தலத்தோட நின்னுருதா? ஆசாரிப்பு கூடாரத்தோட நின்னுருதானா? இல்ல. அவர் பாளையத்துக்கு வந்த பிறகும் அவருடைய வேலை என்ன பண்ணப்படுது? ஜனங்களுக்காக அது தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. ஏன்னா பிரதான ஆசாரியருடைய வேலைகள் பார்க்கும்போது அவர் அந்த பாளையத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் என்ன கொடுத்திருக்காரு? தேவன் பிரமாணம் கொடுத்திருக்கிறார். ஆசாரியன் என்ன பண்ணணும், ஜனங்கள் என்ன பண்ணணும், தீட்டு பட்டா என்ன பண்ணணும், தொழு நோய் வந்துட்டா என்ன பண்ணணும், இப்படி நிறைய 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 பாடங்கள் கற்பிக்கக்கூடியவராக யார் இருக்கிறா? பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஒன்னு நீதியை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார், நீதியை பரிந்துரைக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கும்போது முறையான பாடங்களையும் ரட்சிப்பிற்குரிய எதிர்காலத்தினுடைய வேலைகளை செய்கிறவராக அங்க இருக்கிறார். ஆகையினாலதான் அந்த ஆசாரியத்துவத்திற்கு சகோதரர் சொல்லும் என்ன சொல்றாருன்னா,
த priesthood represents டீச்சர் என்று குறிப்பிடு, ஆசிரியர் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்ப ஆசிரியருக்குடைய வேலை இங்க பார்க்கலாம். த வேர்ட் ரீபிரிண்ட் 992 அங்க இல்ல. ரீபிரிண்ட் 992ல அவர் சொல்றார், the word priesthood stands for teacher because under the Jewish arrangements all the priests were teachers, instructors of the people. So தேவனுடைய ஜனங்கள் மத்தியில, யூதர்கள் மத்தியில இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்னவா இருந்ததுன்னா, அவங்க பிரீஸ்டாக, டீச்சராக, அப்புறம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அவங்களை நெறிப்படுத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக, சரியான முறையிலே அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக, அவங்க வார்த்தைகளில் மாத்திரமல்ல செயல்கள்ல கூட அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்க செயல்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப சொல்லுங்க, இப்போ நம்ம முதல் ஸ்டேஜ்ல பார்த்தோம், நம்மளை வந்துட்டு நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு காரியத்தை பார்த்தோம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ரெண்டாவது பார்க்கும்போது ஆசாரிய கூட்டம். அப்ப எவ்வளவு முக்கியமான வேலை நமக்கு இருக்குது. நீதியை கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு இல்லையா? நாம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் நீதி சரியாக கற்றுக்கொண்டு இருக்கிறோமா, சரியாக செய்கிறோமா, கடைபிடிக்கிறோமா? நீதி இருக்குதா, அநீதி இருக்குதா? எவ்வளோ விஷயங்கள் இன்னும் சரிப்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா? நிறைய விஷயங்கள்ல நீதி நம்ம தவறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தவறிட்டீங்கன்னு நான் சொல்லல, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாம நீதியை கற்றுக்கொள்றது மாத்திரமல்ல, அவைகளை சரியான முறையில நடைமுறைப்படுத்துவது கூட நம்முடைய வேலையாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கும் போது, மகா பிரதான ஆசாரியனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கும் போது என்ன பண்ணாரு? எதை பேசினார்? ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கும் போது, ஊழியத்தை என்ன சொல்லாரு? முதலாவது நீதியை தேடுங்கள் சொன்னாரா? சொன்னார். 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் மத்தேயுல சொல்லும் போது என்ன சொல்றாரு? முதலாவது நீங்கள் நீதியையும் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும் இல்லையா? அப்ப அவர் சொன்ன வேலையே என்னன்னா, அவர் செஞ்ச வேலையே நீதி. அங்க மட்டும் தான் சொன்னாரானா, அவர் நமக்கு போதித்த ஒவ்வொரு சத்தியத்திலும் எதைத்தான் வைத்துட்டு போனார்னா நீதி. நமக்கு சரியான முறையான பாடங்கள், எப்படி நாம் இந்த பூமியில ஜீவிப்பது, அந்த ஆச்சரியமான வெளிச்சத்தை நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். அப்ப அந்த ஆச்சரியமான வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்க அவர் இந்த வேலைகளை எல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அங்க ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ சகோதரர் கூட இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சில காரியங்களை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 6 விஷயங்களை சொல்றார். ஒன்னு கிங். கிங்னா என்ன? ராஜா இல்லையா? பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர். ஜட்ஜ், நியாயாதிபதி, நீதி செய்கிறவர். லா கிவர், சட்டத்தை கொடுக்கிறவர். மீடியேட்டர், நடுநிலை வகிப்பவர். அப்புறம் அவர் ஃபாதர் இல்லையா? எப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஃபாதர் நம்ம சொல்றோம்? அவர் பிறக்கும் போதே சொல்லியாச்சு, அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு, அப்படியெல்லாம் சொல்லியாச்சு. அது என்னன்னா அவருடைய வேலையை குறிக்கக்கூடியது. பிதாவாகிய தேவன் ஒன்றான மெய் தேவன். இங்க பிதா ஏன் இங்க கர்த்தராகிய இயேசுக்கு நித்திய பிதான்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுனால அந்த ஒரு வேலைக்கு பேர் தான் என்னது? நித்திய பிதா இல்லையா? அதனாலதான் அவர் ஃபாதர் அப்படின்னு கூட அங்க குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த ஆசாரியத்துவம் எப்படி வந்துச்சு? ராயல் பிரீஸ்ட்ஹுட், ஆசாரியத்துவம் வெரி சிம்பிள். இயேசு கிறிஸ்து என்ன ஆசாரியத்துவமோ அதுதான் நமக்கு. நாம லேவி கோத்திரத்துல வரல. யாராச்சும் லேவியர் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? மோசைக்கு சொந்தக்காரர் இருக்கீங்களா? இல்ல. ஆரோனுக்கு சொந்தக்காரர் இருக்கீங்களா? இல்ல. ஆரோன் தான் பேர் வச்சிருக்கீங்களா? நம்ம யாருமே இல்ல. அப்ப நம்ம அந்த சந்ததி கிடையாது. நம்ம யார்? எந்த ஆசாரியத்துவம்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்கள் எழுதும்போது என்ன சொல்றாரு? அவர் எந்த ஆசாரியத்துவத்தின் முறைமையின்படி வந்திருக்கிறார்?
ஆமா, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். அப்ப நாம் கூட எந்த ஒரு ஆசாரியத்துவத்திற்கு உயர்த்தப்படுறோம் அப்படின்னு சொன்னா, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்திற்கு நாம உயர்த்தப்படுகிறோம் என்கிற விஷயத்த அவர் சொல்றார். அடுத்து, இந்த ஆசாரியத்துவத்திற்கு யாரெல்லாம் ஃபைனல் லிஸ்ட்? சகோதரி பெருந்தன்மையா நம்ம தான் அப்படின்ட்டாங்க. யாராச்சும் சொல்ல முடியுமா உறுதியா? இங்க இருக்கவங்கல்ல சகோதர சகோதரி யாராச்சும் உறுதியா சொல்லுங்க. நான் இந்த ஆசாரியத்துவத்துல நான் போய் உட்காருவேன். எப்ப சொல்ல முடியும் தெரியுங்களா? சகோதரர் சொல்றாரு, நாம் எப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய அரியணையில அவரோடு அமர்ந்திருக்கிறோமோ அப்போ சொல்லலாம். அதனால நீங்க எல்லாம் தகுதி இல்லைன்னு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். நான் தகுதி இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா தேவனுக்கு தெரியும். தேவன் தான் நம்மளை பார்க்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலம் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறதுனால நாம அப்படி எதையும் நம்ம அப்ப எடுத்துக்க வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்ப தெரிய வரும் அப்படின்னா, நாம எப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த அரியணையில உட்காருகிறோமோ அமருகிறோமோ அப்போ உட்காரும் போது யார் அந்த ஃபைனல் லிஸ்ட் தெரிஞ்சிடும். அந்த ஆசாரியத்துவத்துக்கு தகுதியானவர்கள் யார் என்பது அங்க என்ன பண்ணணும்னா அங்க தெரிந்துரும். அப்போ நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அந்த ஆசாரியத்துவத்தை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் சரியாக உறுதியாக நாம நின்னா மட்டும்தான், அல்லது அதுல நாம சரியா நிக்கிறோமா அப்படிங்கிறத நாம கண்டு கொண்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற முடியும். அந்த ஒரு ஆசாரியத்துவத்திற்கு நம்மளால போக முடியும். அதனாலதான் அவர் நம்ம எல்லாரையும் பார்த்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த தகுதிக்கு போகக்கூடிய அந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு. நீங்க எல்லாருமே யாருன்னு சொல்லிட்டாரு? ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டார். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன். இந்த ஹோலி நேஷன் பற்றி அங்க சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடியவர். யாரு? இந்த பரிசுத்த ஜாதி, தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய பின்னடியார்கள், இன்னும் அதிகமா சொல்லிட்டோம்னா பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒரே நோக்கத்துக்காக செயல்படுறாங்க. என்ன நோக்கம்? நோக்கம் என்ன? கிறிஸ்துவனுடைய சரீரம் அங்கம் ஆகுவதா, கிறிஸ்துவனுடைய சாயலை அடைவதா, அல்லது கிறிஸ்துவனுடைய வேலைகளை தேவனுடைய ராஜ்யத்துல அவரோடு கூட சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறதா? எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? அதுல எல்லாமே இருக்கு. நம்முடைய நோக்கம் சரீராங்கமாகுவது மட்டும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துல இந்த பூமியை ஒளியூட்டக்கூடிய முக்கியமான வேலை யாருக்கு இருக்குன்னா இந்த பரிசுத்த ஜாதிக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இங்கு ஒன்றிணைந்து இருக்கக்கூடியவர்கள், இவங்க சரீரமாகிய சபை பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் த நியூ நேஷன், காட்ஸ் நேஷன் இன் த வேர்ல்ட். நம்ம எல்லாம் யாருடைய ஜாதியா இருக்கிறோம்னா தேவனுடைய பரிசுத்த ஜாதியாக, ஜனமாக நாம் இருக்கிறோம். காட்ஸ் நேஷன். அப்ப தேவனுடைய சந்ததியாக நாம இருக்கிறோம். அப்போ நாம தேவனுடைய சந்ததியாக இருக்கிறதுனால நம்முடைய உண்மைத்தன்மை மரணம் வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய பவுல், மற்ற அப்போஸ்தலருடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்கும்போது வேதாகமத்துல அப்போஸ்தலருடைய அப்போஸ்தலனுடைய அந்த ஒரு புத்தகம் தொடங்கி கடைசி நிருபம் வரைக்கும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை எப்படியா இருந்துச்சு? அவங்க எதையாச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணாங்களா? ஆரம்ப காலங்களில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள், சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருந்தது. அதை சரி செய்யப்பட்டாச்சு. ஆனா பிறகு நம்ம பார்த்தோம்னா அவர்களுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாகவே இருந்ததுன்னா, அந்த விசுவாச ஓட்டத்திலே தொடங்கி தங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராமல்
தேவனுக்குள்ள முழுமையான அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஜீவியத்துல உண்மையாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த உண்மையான ஓட்டத்தை நாம் ஓடுவதற்கு தான் நாம் மரண வரைக்குமே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நாம முடிவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்படி உண்மை வகுப்பாராக நாம நிறைவடைந்தாதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நாம வந்துட்டு நாம ஆளுகைக்குள்ளாக நாம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். அதனாலதான் இங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்குவதற்கு தேவன் யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல யாரை தெரிந்து கொண்டாரு? அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை, இல்லையா? எப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சு? முதல்ல இஸ்ரேல் என்கிற ஒரு கோத்திரம், ஆபிரகாமுடைய சந்ததியில வந்துட்ட இஸ்ரேல் என்கிற ஒரு கோத்திரம் 12 அந்த கோத்திரத்தை உருவாக்குவதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு தேவன் இந்த உலகத்துல அநேக நியாய பிரமாணங்களை கொண்டு வந்தான். அந்த நியாய பிரமாணங்களை அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தச்சா இல்லையா? அவங்க நிச்சயமாக அந்த நியாய பிரமாணம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இல்லாண்டா அவங்க தீமை செய்து பாவம் செய்து என்ன ஆயிட்டு இருப்பாங்க? எல்லாருமே மரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பிரமாணம் அவர்களுக்குள்ள என்ன கொண்டு வந்ததுன்னா ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. பிதாவாகிய தேவன் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகள் மூலம் தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஒரு பிரசன்ட் வேர்ல்டுல வரப்போகிற கண்ணுக்கு தெரியக்கூடிய பாகத்துல யாரை கொண்டு தேவன் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க போறாருன்னா அதே இஸ்ரேல், ஆவிக்குரிய இஸ்ரேலர். அந்த ஆவிக்குரிய இஸ்ரேலராகத்தான் நீங்களும் நாங்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அங்க நாம இருக்கிறோம். ஆகையினால இந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் எங்க தொடங்கினாங்க? பெந்தகோஸ்தே நாளில். அந்த பெந்தகோஸ்தே நாளில் நம்ம பார்க்கிற பொழுது அந்த புதிய நேஷன், இந்த புதிய ஆவிக்குரிய இஸ்ரேலுடைய அந்த கோத்திரம் சந்ததி அங்க உருவாக ஆரம்பிச்சிச்சு. அங்க இருந்து அவர் என்ன பண்றாருன்னா இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வந்துட்டு விரும்புறார் என்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அதனால இங்க வந்து சகோதரர் நம்ம பற்றி சொல்லும் என்ன சொல்றாருன்னா, the nation signifies people or generation, these generated ones. அப்ப இவங்க நம்மளை வந்து அவர் சொல்றார், நாம எல்லாரும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறோம். அந்த பரிசுத்த கூட்டத்தில் தான் நாம இருக்கிறோம். அந்த பரிசுத்த கூட்டத்தை நாம் உருவாக்குவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா என்கிற விஷயத்த அவர் சொல்றார். அடுத்து நான் பார்க்கிற பொழுது கடைசியாக a peculiar people, அவருடைய சொந்த ஜனம் அல்லது விசேஷித்த ஜனம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த விசேஷ ஜனங்களை அழைத்ததற்கான ஒரு நோக்கம் இருக்கு. அதுவும் எங்க இருந்து நம்மளை பிரிச்செடுத்திருக்கிறாரு? இந்த உலகத்திலிருந்து அவர் பிரித்தெடுத்துக்கிற விஷயங்களை பார்க்கிறோம். சரி, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள்கிட்ட தேவன் எப்படிப்பட்ட ஒரு குணத்தை எதிர்பார்க்க? நம்ம இந்த உலகத்துல இருந்தோம், அந்த காலத்துல இருந்து நம்மளை வந்து எங்க அழைச்சிட்டு இருக்கிறாருன்னா ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைச்சிருக்கிறாரு. அந்த ஆச்சரியமான ஒளியில அழைச்சு நம்மளை எப்படிப்பட்ட ஒரு ஜனமா வச்சிருக்கிறாருன்னா ஒரு விசேஷமான ஜனமா வச்சிருக்கிறாரு. அவருடைய அந்த ஒரு பெக்குலியர் பீப்புள சொந்த ஜனமா வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டவள்கிட்ட நம்மகிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? தாழ்மை. அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா ஸ்பெஷல் லவ், விசேஷமான அன்பு. நம்ம எல்லாட்டையும் எப்படிப்பட்ட அன்பு இருக்குது? நம்ம எல்லாட்டையும் எப்படிப்பட்ட அன்பு இருக்குது? மனசாட்சியை தொட்டு சொல். சகோதரி சொல்லிட்டாங்க, கடமை அன்பு தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னா நான் அன்பு செஞ்சா மற்றவங்களை அன்பு செய்வேன், அதுதான் கடமை. அப்படியா? அப்படி இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அது சொல்ல தெரியாம இருக்கலாம். ஆனா உண்மையிலே நம்ம எல்லார்ட்டும் எப்படிப்பட்ட அன்பு இருக்குது? இந்த உலகத்துல இருக்க அன்பை போல இருக்கா? இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய அன்பை போல இருக்கான்னா இல்ல. நம்மகிட்ட எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்குன்னா ஒரு விசேஷமான அன்பு இருக்குது, ஸ்பெஷல் லவ் இருக்குது. அது எப்ப தெரியும்? எப்ப அந்த அன்பு வெளிப்படும்? நாம ஒரு சகோதர சகோதரிகளோட நெருக்கமாக பழகும் போது, அவருடைய வீட்டுக்கு அவர்களை உபசரிக்கவோ, அவர்களை பார்க்கவோ, அவர்களை நலம் விசாரிக்கவோ போகும்போது அப்ப தெரியும். என்ன தெரியும்? நம்முடைய விசேஷமான அன்பு எப்படிப்பட்டது.
இல்லையா? அது மற்றவர்கள் சொல்லுவாங்க. அப்ப தேவன் நம்மகிட்ட எப்படிப்பட்ட ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார்னா, விசேஷமான அன்பை எதிர்பார்க்கிறார். அப்புறம் நம்மள உயர்ந்த மற்றும் சிறந்த நீதியுள்ளவர்களாக அவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஸ்பெஷல் பீப்புள்கிட்ட அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, விசேஷமான ஒரு அன்பு மற்றும் நல்ல நீதியுள்ள ஒரு ஜீவன். இதுதான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க மிக முக்கியமான விஷயம். அன்பு, நீதி. பொன்னான பிரமாணத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான பாட்டு என்ன? நீதி, அன்பு, இல்லையா? இது 2ம் நம்ம கிட்ட எப்படி செயல்படும், நம்மள எப்படி உருவாயிருக்கு, அது நம்மள எப்படி கிரியை செய்யுது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இது எப்ப செயல்படும்னா சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மிடத்துல இருந்தால்தான். அப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மிடத்துல காணப்படுவது மட்டும்தான் நாம அவருடைய சொந்த ஜனமாக இருக்க முடியும். அப்போ நாம தேவனிடத்துல முழுமையாக அர்ப்பணம் பண்ணின அந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே விளங்கும். அப்பதான் நாம தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாகவே இருப்போம். அடுத்து நம்ம பார்க்கும்போது நாம் அவருடைய பிரமாணத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறோம் என்கிற விஷயத்த அவர் சொல்றார். அப்போ நம்ம எந்த நிலைமைக்கு நம்ம இந்த ஒரு விசேஷ ஜாதியை அவர் உயர்த்துவாருன்னா, மாம்ச நிலைமையிலிருந்து மகிமை நிலைமைக்கு அவர் உயர்த்துவார். அப்ப இந்த ஒரு விசேஷ ஜனமாக விசேஷ அன்பை, சிறந்த நல்ல ஒரு நீதியை நான் வெளிப்படுத்துகிறவர்களா காணப்படுகிற பொழுது, கிறிஸ்துவனுடைய ஆவியை வெளிப்படுத்துகிறவர்களா மாத்திரமல்ல, நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பதையும் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்கிற விஷயத்தை சொல்லி, நாம் மாம்ச நிலைமையிலிருந்து மகிமை நிலைமைக்கு நாம் உயர்த்தப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம் என்கிற விஷயத்த அவர் சொல்றார். அப்போ இந்த ஒரு விசேஷமான ஏற்பாட்டை பிதாவாகிய தேவன் இந்த ஒரு நாட்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் என்கிற விஷயத்த அவர் சொல்றார். கடைசியாக நாம ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு இந்த 2 நிமிடங்கள்ல நம்ம முடிச்சிடலாம். சரி, இப்போ இந்த மார்வலஸ் லைட், ஆச்சரியமான வெளிச்சம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒரு ஆச்சரியமான வெளிச்சம் ஒட்டுமொத்த உலகத்தையும் மாற்றும். நம்புறீங்களா? எப்படி நம்மள இந்த வெளிச்சம் மாற்றுச்சோ அதே போல ஒட்டுமொத்த உலகத்தையும் இது மாற்றும். அடுத்து ஒரு நீதியுள்ள ராஜ்யத்தை அது உருவாக்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது சிறந்த வாழ்க்கை வாழ்வது மட்டுமல்ல, உயர்ந்த நீதியுள்ள காரியங்களையும் சிந்திக்க அது கட்டமைக்கப்படும். அப்ப அந்த தேசம் எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, அது சிறந்த வாழ்க்கை வாழும், நல்ல ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை, சிறந்த எடுத்துக்காட்டுடன் கூடிய வாழ்க்கை. அடுத்து அவங்க எப்படி சிந்திப்பாங்கன்னா, நீதி உள்ளதை சிந்திப்பார்கள். அவர்கள் சிறந்த குணங்களை, அன்பை அங்கே வெளிப்படுத்துவார்கள் என்கிற விஷயத்தை அவர் சொல்லிட்டு, தேவனுடைய வல்லமை ஒட்டுமொத்த மனுஷ ஜாதிக்கும் அங்கே விளங்கும் என்கிற விஷயத்தையும் அவர் சொல்றார். அப்ப இந்த தேசத்துல தான், இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த தேசம் அனைவரும் நம்மிடம் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளும். இந்த உலகம் யார்கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுமா? நம்மளிடம் இருந்து. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லையா, நீங்கள் எல்லாரும் யாரு? நடமாடும் நிரூபங்கள். அப்ப நடமாடும் நிருபங்களாக நாம ஒளிர் கொடுத்தா மட்டும்தான் இந்த தேசத்துல, கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல உலக ஜனங்களும் ஒட்டுமொத்த மனுஷ ஜாதியும் யாரிடத்துல பாடம் கற்றுக்கொள்வாங்க? நம்மிடத்துல பாடம் கற்றுக்கொள்வாங்க. எப்ப ஒருவர் நம்மிடத்துல பாடம் கற்றுக்கொள்ளுகிறாரோ, அது இப்பயா இருக்கட்டும், அது எப்பயா இருக்கட்டும், அது யாருக்கு மகிமை சேர்க்குதுன்னா, அது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய விஷயம். அந்த மகிமை சேர்க்கக்கூடிய விஷயத்துல பிதாவாகிய தேவன் கனம் பெறுகிறார். அவர் அந்த மகிமைக்குரிய சொந்தக்காரராக இருக்கிறார். ஏன்னா பிதாவினுடைய நோக்கம் என்ன, பிதாவினுடைய திட்டம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒளியை கொடுக்கணும், அந்த ஒளி உலகத்துல பிரகாசிக்கணும். அந்த உலகத்துல பிரகாசித்த ஒளி யாருக்கு பிரகாசிக்கணும்? அவருடைய பின்னடியார்களுக்கு. தேவன் தெரிந்து கொண்ட, தேவனுடைய அழைப்பிலே தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை காட்டக்கூடிய அவருடைய இயேசு கிறிஸ்துவின் பின்னடியார்களுக்கு அது கொடுக்கப்படணும். அந்த வெளிச்சம் யாருக்கு பிரகாசிக்கப்படணும்னா, ஒட்டுமொத்த மனுஷ ஜாதிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் சேர்ந்து பிரகாசிக்க வேண்டும். இது யாருக்கு மகிமை கொண்டு வரும்னா, பிதாவாகிய தேவனுக்கு மகிமை கொண்டு வரணும். காரணம், பிதாவாகிய தேவன் தான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இந்த ஆச்சரியமான வெளிச்சத்தை, சத்தியத்தை, ஒளியை
நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆச்சரியமான ஒளியை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆச்சரியமான ஒளி நமக்குள்ளே கிரியை செய்கிறதா? ஆச்சரியமான ஒளி நமக்கு சிறந்த குணலட்சணங்களை வெளிப்படுத்துகிறதா? ஆச்சரியமான ஒளி நமக்கு உண்மையாக ஜீவிக்கக்கூடிய அந்த புதிய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறதா? நாம் மற்றவர்களுக்கு ஆசிரியர்களாக இருக்கிறோமா? நாம் மற்றவர்களை இந்த ஒரு முக்கியமான பாதையில, நேர்மையான சத்தியமான பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிறோமா? அந்த ஆச்சரியமான ஒளியில நாம் நடக்கிறோம் என்றால் இவைகள் எல்லாம் நடக்கும். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த ஆச்சரியமான சத்தியத்திலும் வெளிச்சத்திலும் ஒவ்வொரு நாளிலும் வழி நடத்துவாராக. ஆமென்.